நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர் பேச ஸ்ரீ மாதிரி நமக. இது என்னுடைய 1013வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பண்ணும், மகான்களை பற்றி பார்க்க ஆரம்பிக்கும்போது திரு விவேக் சர்வேஸ்வரன் ஒருத்தர் இது ஷேர் பண்ணியிருந்தார். திருமுருக கிருபானந்த வாரியார் வாழ்ந்த பேரில் அவருக்கு நிறைய இந்த சொற்பொழி ஆட்கள் நிறைய இடத்துல போய் பண்ணியிருக்கார். இப்போ விளக்கு கடை ராஜலட்சுமி கூட சொன்னான் என்கிட்ட. அவள் மாமனார் பாரியாருடைய ரொம்ப அவளாம் நாடார் குடும்பமாக இருந்தால் கூட 4 தலைமுறையாக வெஜிடேரியனாக மாறி அந்த அளவுக்கு இந்த சிவபக்தி நாட்டத்தோடு இருந்தவா. அவள் வாரியார் சுவாமிகள் ஸ்ரீமதி ராஜலட்சுமி சிவசங்கரனுடைய மாமனாரத்தில் அப்போ கல்யாணம் ஆகலை அவளுக்கு. அவத்தில் தீபாவளிக்கு தங்குவாராம். தங்கி 2 நாள் இருந்துட்டு காலையில் தீபாவளி இருக்காது கங்கா ஸ்நானம் பிறகு அவருக்கு தான் எல்லாருக்கும் இது கொடுப்பாராம், ட்ரெஸ் மெட்டீரியல் ஒவ்வொருத்தையும் வாழ்த்தி. அப்புறமா அங்கேருந்து இப்போ லெக்சர் கொடுக்குற இடத்துக்கு போயிடுவாராம். அது ரொம்ப சொல்லி மகிழ்ந்தா. ஏன்னா அதாவது மகான்கள்லாம் நம்ம பார்த்துக்கு வர்றதுன்னா ஒரு பெரிய கொடுப்பனை. அது சாதாரணமாக எல்லாருக்கும் அந்த இது கொடியாக பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். பட் இருந்தாலும் மகான்கள் தேர்ந்தெடுத்த வீடாக இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அது எங்கள் அம்மா கூட சொல்லுவாள். வெள்ளிமலை சுவாமிகள் எங்காத்துக்கு அடிக்கடி வருவார். எங்கள் அப்பா திருவலம், மருதாளம் அந்த மாதிரி இடத்துலலாம் சேஷ மாஸ்டராக இருக்கும்போது சென்னைக்கு போயிட்டு வெள்ளிமலை சுவாமி சாதிராம் பரசாதி ஆபத்துக்கு போயிட்டு பொங்கியம்மன் வச்சுருந்தார். அங்கேயே வெள்ளிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி he used to take rest in the waiting room. அப்போ சொல்லுவாராம், மறுக்க எனக்கு முருங்கீரை அடை வேணும்னு வரான். அதுக்கப்புறம் ஊரை போட்டு எங்கள் அம்மா அரைச்சி முருங்கீரை போட்டு பண்ணி வெண்ணையை போட்டு கொடுத்து வெல்லம் கொடுத்து வச்சு சாப்பிடுவாராம். அவளுக்கெல்லாம் ரொம்ப பசியார உணவு கொடுத்தாலும் நிறைய கோடி புண்ணியம் உண்டு. விலைப்பட்ட கஷ்டம் கூட சொல்லுவார். அது மாதிரி அதாவது மகான்கள் தேர்ந்தெடுத்து சில குடும்பத்துக்கு வர வாரியார் சுவாமிகள் எப்படி வழக்கு கடை ராஜலட்சுமி சிவசங்கரநாத்துக்கு எப்படி விசிட் பண்ணியிருக்காருன்னு ஒரு பெரிய நிகழ்வாக சொன்னாகும். இப்போ வாரியார் சுவாமிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பரமாச்சாரியாரே அவரை நமஸ்காரம் பண்ணும்போது வேணான்னாராம். அவர் கொஞ்சம் இட் வாஸ் அப்செட் இட் சீம்ஸு. இல்லை நீ ஏன் ருத்ராட்சம் போட்டிருக்க, நீ விழும்போது அந்த ருத்ராட்ச மணிகள்லாம் தரையில் போட எனக்கு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது வேண்டாம், அதெல்லாம் ஒவ்வொரு ருத்ராட்சமும் சிவஸ்வரூபமா, அது பூமியில் படக்கூடாதுன்னு சொல்லி அடுத்தாரும் கேள்வி. திருமுருக கிருபானந்த வாரியார் இந்த இதுவோடு பதிவோடு வந்தது எனக்கு. என்ன சாந்த ஸ்வரூபி பாருங்க. ஒரு சமயம் வாரியார் சுவாமிகள் இங்கே பெரம்பூருக்கு தான் வந்தார் நினைக்கிறேன். அப்போ எதேச்சியாக நான் கடைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா அங்கே கூட்டமாக இருக்குது. அவர் இங்கே லெக்சர். அப்போ சொன்னேன், தேவாரம் பாடிந்து யார் இருந்தார் எல்லாருமே அந்த மூவாருக்கு வேறு அவளாம் சொன்னான். நல்லா கிடையாது, நானும் என்ன போய் அப்போ அப்பர் பாடிந்தான் தேவாரம், மிச்ச பாடிந்தெல்லாம் திருத்தொன்ற தொகையின் பேர் சொன்னால் டக்குன்னு ஒரு தேவார புஸ்தகத்தை தூக்கி போட்டார். கையில் கிஃப்டாக கொடுத்தார். அது மறக்க முடியாத சம்பவம் எனக்கு. மாதிரி மகான்களுடைய தரிசனம் இருக்கணும், அவளுடைய கிருபா கடாட்சம் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி என்னுடைய மனைவி டாக்டர் அலமேலு ராஜான்ற என்னோடய மனைவியை நினச்சிருந்தேன்னா, ஒரு சமயம் ஜவஹர் நகர் வந்துட்டோம். ஜவஹர் நகர் பெரம்பூர்லேருந்து ஜவஹர் நகர் ஷிஃப்ட் ஆகி வந்துடும்போது அவளுக்கெல்லாம் பிடிக்கல. நீங்கள் அப்படியே போனால் ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் போயிட்டு மாற்றி அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்போ ஜவஹர் நகரில் மழை காலம் வந்ததுன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் சஃபர். ரோடெல்லாம் தண்ணி இருக்கும். அப்படியே தண்ணின்னா ஒரு முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி இருக்கும். புடவை கட்டிட்டு போகிறவா புடவை தூக்கி வச்சுக்கணும், பேண்ட்டை போட்டுருவார். நாங்கள்லாம் கூட பேண்ட்டை மடித்து முட்டிக்கால் வரைக்கும் வச்சுட்டா தான் யூ கேன் ஜஸ்ட் கிராஸ் தட் சீட்ஸ் அண்ட் கோ டு த மெயின் ரோடு. திருவிகா நகர்லாம் நல்லாயிருக்கும், அங்கெல்லாம் நல்லாயிருக்கும், அங்கே தண்ணி இருக்காது. இது ஒரு காலத்து ஏரி பாசனம் பண்ணுற இடமா போல இருக்குது. அதனால் நல்ல தண்ணிகள் சேர்த்துரும் அந்த இடத்துல ஜவஹர் நகரில். ஸோ அப்போ என் ஒய்ஃப் கோ பேக் டு பெரம்பூர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி பாருன்னு சொல்லும்போது பந்துலு மாமான்னு பெரம்பூரில் இருந்தார்.
அவள் வீட்டில் தான் தனியாக ஐயப்பன் கோவிலை ஒரு 20க்கு 10 அது மாதிரி ஒரு ரூமு ஷட்டர் போட்டிருக்கோம். அங்கே தான் ஐயப்பன் விக்கிரகம் இருந்தது. ஆக்சுவலாக பெரம்பூர் ஐயப்பன் கோவில் இந்த பந்துலையராத்தில் தான் இருந்தது. அதாவது பெட்ரோட இருக்க அந்த ஷெட் ஆட்டிருக்கும். அது அவாத்துக்கு போகிற வழி தனி வழி, தனி காம்பவுண்டு. இந்த இது வந்து கடற்கண்ணிக்கு ஏற்படுற மாதிரி சேர்ந்தேன். அங்கே ஐயப்பன் கோவில் மரமண்டபத்து உள்ளே இருந்தார் ஐயப்பன். பல வருஷங்கள் இருந்தார். அப்போ என்னுடைய பாஸாக இருந்தவர் டிராஃபிக் சுகுமார் மேனன் பேர். சுகுமார் நாயர்வா மேனன்வா சுகுமார் மேனன். அவர் வந்து ஒரு தபஸ்ஸானது. அவர் குழந்தை கிடையாது, ஜமாலியா கிட்ட இருந்தார். அவர் தான் முனைப்பாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பெரம்பூர் ஐயப்பன் கோவிலை கட்டினார். அதனால் பெரம்பூர் ஐயப்பன் கோவிலில் சுகுமாரம்னே ஒரு ஹாலே கட்டிருக்கா அவருடைய ஞாபகார்த்தமாக. ஸோ கம்மிங் டு அவர் சப்ஜெக்டு, வாரியார் சுவாமிகள் அவருடைய தம்பி, சொந்த தம்பி வந்து இந்த ஐயப்பன் கோவில் பக்கத்து பழைய பந்துலையர் மாமா பக்கத்தில் ஒரு வீடு. அந்த வீடு அவாழ்து. வாரியார் சுவாமியுடைய சொந்த தம்பியோடைய வீடு அது. அந்த வீட்டில் காலி இருக்குன்னு சொல்லி ஒய்ஃப் போயிருந்தேன். எதேச்சியாக வாரியார் சுவாமியார் வந்திருக்காருங்க. ஸ்டேயிங் தேர் ஒரு 2 days. அப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து போகும்போது வா உள்ளே வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அவளை உட்காந்து வச்சு முருகர் அவர் பெரிய மரமண்டபம் வச்சுருப்பார். அதில் முருகர், வெள்ளி தேவியானை, இந்த விக்கிரகங்கள், பிள்ளையார், இந்த விக்கிரகங்களாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணி ஆரத்தி பண்ணி அந்த அர்ச்சனையெல்லாம் பண்ணி என் ஒய்ஃபுக்கு பிரசாதம்லாம் கொடுத்தார் யார் வாரியார் சாமிகள். ஸோ அந்த மாதிரி அப்புறமா அந்த வீட்டுக்கு போக முடியல. நாங்கள் ஷெட்யூல்டு சம்ரீஸாக நான் ஸ்டேட் இன் ஜவஹர் ரிசர்வ். அப்புறம் குளத்துக்கு வந்துட்டேன் நான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மகான்களுடைய அந்த பார்வைப்பட்டாலே நமக்கு நிறைய நன்மை உண்டாகும். அவர் வாரியார் சாமியல் ஹி வாஸ் டாக்கிங் டு மை ஒய்ஃப் ஃபார் நியர்லி அபவுட் 15-20 minutes பேசியிருக்கார் அவர். ஸோ ரொம்ப புலகாங்கிதமாயிட்டாவோ என் ஒய்ஃபு. அந்த உடனே மாதிரி வாரியார் சாமிகள் மாதிரிலாம் சொன்னார் அப்படின்னா. அப்புறமா வந்து இப்போ இந்த பதிவில் என்ன போட்டிருக்குன்னு பார்க்குறோம். நம்ம இந்த விவேக் சர்வேசன் பதிவில் 18 வயதில் நாகப்பட்டினத்தில் சூட்டுக்கோள் சித்தரிடம் இந்த சிறுவன் கை நீட்டிய போது, அப்போ சூட்டுக்கோள் சித்தரம் தந்திருக்கார் நாகப்பட்டினத்தில். அப்போ கையை காமிச்சிருக்கும் போது அந்த சித்தர் சொல்லியிருக்கார், பெரும் திருப்பணிகளை செய்ய கடவாய், உன் பேச்சை கேட்க பெருங்கூட்டம் எப்பொழுதும் உண்டு என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்தார். திருப்பரங்குன்றம் சுட்டுக்கோள் சித்தர் அந்த நொடியிலிருந்து முருகப்பெருமாள் ஆட்கொள்ளப்பட்டவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். இந்த நூற்றாண்டில் முருகப்பெருமாள் ஆட்கொண்ட அடியார்களில் வெகு சிலராக நம் கண் முன் அந்த மகான். இன்று அவருக்கு நினைவு நாள். அவர் முருகப்பெருமானோடு கரைந்து போன நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொன்னபடியே 1956ஆம் ஆண்டு வெள்ளிமலைக்கு செல்லும்போது வாரியாரோட எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஒரு ரயிலை தவறு விட்டேன், மிகப்பெரிய சோகமும் கொண்டேன். வெள்ளிமலை திருப்படிக்கு முருகப்பெருமான் அனுமதிக்கவில்லைன்னு அழுதேன். ஆனால் அந்த ரயில் விபத்துக்குள்ளான போது எம்பெருமான் என்னை ஏன் அங்கு அனுமதிக்கவில்லை என்று தெரிந்து அவன் என்னோடு இருக்கிறான், என்னை காத்துருளினான் அப்படின்ட்டு நம்புகிறார் அவர். ஆம், அந்த விபத்தை தப்பியவர் இன்னும் பல ஆபத்துக்களில் முருகப்பெருமான அருளா தப்பியவர் தான். தன் முதிர்ந்த வயதில் வானில் விமானத்தில் பறக்கும் போதே முருகப்பெருமானுடன் கலந்த நாள் இன்று. வெள்ளரிப்பழம் கொடியிலிருந்து வெளிப்படுவதை போல் அவர் விடுவித்து முருகனோடு ஒன்றி போன நாள். அதுவும் திரையம்பகம் ஜாம்பகே சுகந்தி புஷ்டிவர்தனம் ஊர்வார்மிக பந்தனாத் மிருத்யோத் முக்ஷேமா மிருதாத்து சொல்லப்பட்டிருது. ஸோ அந்த திரையம்பக மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா இது இப்படி தான் சொல்லியிருக்கு. இந்த இந்திய தமிழகம் சிவபெருமானின் விருப்பத்துக்குரிய இடம். அவர் திருவடியாடல் பல இங்குதான் நடந்தது. அவர் தன் பிரதான சித்தரன் அகத்தியரை இங்குதான் அனுப்பி தமிழை உருவாக்கி வளர் செய்தார். தமிழ் சங்க தலைவராக எப்பொழுதும் சிவனே தான் விளங்கினார். அந்த சிவன் ஒரு காலத்தில் தமிழகத்தை காக்க முருகனை அனுப்பினார், அகத்தியரை அனுப்பினார், பின்ன யாரையெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார்.
கொண்டிருந்தார். அப்படி வந்தவர்கள் எல்லாம் பெரும்பாலும் முருகனுடைய அடியார்களாக இருந்து அவர் சாயிலேயே இருந்தார்கள். முருகனின் அடிப்பட்டவர்களே இருந்தார்கள். ஆம், முருகன் அவர் வராத பொழுதெல்லாம் அவரின் அவதாரமாக திருஞான சம்பந்தர் முதல் பலர் வந்து சைவம் காத்தார்கள். சமண காலத்தில் அந்த ஞான சம்பந்தர் வந்து சைவம் தலைத்தோங்க ஸ்ரீ தமிழத்தை கருவறுத்தார். பின்னாடில் அதே சமணம் 19ஆம் நூற்றாண்டில் நாத்திகம், திராவிடம், கடவுள் எதிர்ப்பு, தமிழருக்கு மதமில்லை என முளைத்த போது முருகப்பெருமான் அடியாரை ஒரு அனுப்பினார். அந்த அடியாருக்கு சிறு வயதிலிருந்தே முருக பக்தி அதிகம். அப்படி வயலூர் கோவிலுக்கு வந்தார். அதுக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் பற்றியாக சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் 1934ஆம் ஆண்டு வாரியாருக்கு 17 வயது. இங்கே வெளிப்பட வந்தார். இங்கே வயலூருக்கு சில நாட்கள் தங்கியும் இருந்தார். அப்பொழுது ஆலய திருப்பணிக்காக 50 காசுகளை அங்கிருந்த ஜம்புநாத சிவாச்சியாரியார்கிட்ட கொடுக்கிறார். முருகன் வழங்கினார் வாரியார். அந்த இரவு அர்ச்சக கனவில் வந்த முருகன், அவன் தந்து 50 காசுகள் கோவில் பணி செய்வாய, அவனிடமே கொடு, 50 பைசா வச்சு கோவில் பணி திருப்படி அவன்கிட்ட கொடுத்துருவதுன்ட்டாரான் முருகர். மறுநாள் அர்ச்சகர் அவர் கொடுத்த காசை அவரிடம் திருப்பி தந்து நடந்ததை சொன்னார். அந்த 50 காசு என்றால் 8 அணா, அதற்கு பல கிலோ அரிசி கிடைக்காங்களும். ஆனால் அந்த பண மதிப்பு பண்ணுறது அந்த முருகப்பெருமான் அதை ஏற்காமல் திருப்பி அனுப்பினார். ஏன்னா முருகன் தன்னிடம் அதிகம் எதிர்பார்க்கிறான். இனி என் உடல், பொருள், ஆவி எல்லாம் இந்த முருகனுக்கே என்று அந்த முருகன் அடியாரான வாரியார் அந்த ஆலய பணிகளை பங்கு பெற்றார். எப்பொழுதுமே அவர் லட்சம் கொடுக்கும்போது அந்த வயலூர் வள்ளல் பெருமான் தான் ஆரம்பிப்பார். முதல் வார்த்தை வயலூர் முருகன் என்று தொடங்கும். காலம் முழுக்க அதை செய்தார். ஆம், அந்த முருகனுக்கு ஏகப்பட்ட அடியார்களும் புலவர்களும் இருந்தார்கள். ஔவையார், அருணகிரிநாதர், நக்கீரர், குமரகுருபரர் என்று பலர் இருந்தார்கள். அவர்களை எல்லாம் நாம் கண்டதில்லை. ஆனால் இவர்களை எல்லாம் நாம் வாழும் காலத்தில் ஒரே உருவத்தில் மொத்தமாக கண்டோம்னா திருமுருக கிருபானந்த வாரியார். பிறவி ஞானி, பக்தி அவர் ரத்தத்தில் இயல்பாக வந்தது. முருகன் அவர் கருவில் இருக்கும்போதே அவரை ஆட்கொண்டான். அதற்கு முன்பு தேர்ந்து கொண்டான். அந்த பக்தி வளர வளர வளர்ந்தது. 12 வயதில் ஆயிரக்கணக்கான பாடல்களை மனப்பாடம் செய்திருந்தார். 16 வயதில் தனியாக உபன்யாசமும் மத விளக்க உரையும் கொடுத்திருந்தார். அவருக்கு ஞானம் அந்த அளவுக்கு மிகுந்திருந்தது. நிச்சயம் அகில இந்திய அளவு விவேகானந்தர் அளவு வந்திருக்க வேண்டிய மகான். ஆனால் முருகன் அவர் ஆலயம் நிரம்பிய தமிழகத்திலேயே தன்னை நிறுத்தி கொண்டார். அவர் காலம் தமிழ்நாட்டில் நாத்திக அலை சுனாமி அலையாக பொங்கிய காலம். நாத்திக கூட்டம் ஒரு மதவாதியை விடாமல் கருத்து கொட்டி கருப்பு சட்டையும் கொடியுமாக வலம் வந்த காலத்தில் தனி ஒரு மனிதனாக அவருக்கு பதிலடி கொடுத்து வந்தார் கிருபானந்த வாரியார். வாரியார் மேல் திமுகவினர் நடத்திய சம்பவங்களும் உண்டு. அதை திமுக அரசு, அதாவது கருணாநிதி அரசு ரசித்து பார்த்த காலங்களும் உண்டு. ஒரு கட்டத்தில் காஞ்சி மடத்தை விட்டு முழு கோபத்தையும் கிருபானந்த வாரியார் மேல் காட்டியது. காரணம், வாரியாரின் விளக்கங்களில் திமுகவின் பொய் மூட்டைகள் அவிழ்த்து விடப்பட்டிருந்தன. திமுகவுக்கும் கிருபானந்த வாரியாருக்குமான மோதல்களில் ராமச்சந்திரர் திமுகவினை உடைத்து கிருபானந்த வாரியாரினை ஆதரித்த விரும்ப அடங்கியது. கிருபானந்த வாரியாருக்கு தமிழகத்தில் பெரும்பாலான அச்சுறுத்தல் திமுக உருவில் வந்தபோது முருகப்பெருமானே ராமச்சந்திரே வந்து தந்தார். இதெல்லாம் முருகப்பெருமான் விளையாட்டு. தன் கடைசி மூச்சு வரை திமுகவுக்கு சிம்ம சொப்பரமாக வழங்கினார் கிருபானந்த வாரியார். இந்து மதத்தின் கொள்கைகள், உபனிஷத்துக்கள் உணர கஷ்டம் என்னும் நிலையில் பாமர மக்கள் அதை புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையான தமிழில் உரையாற்றினார். எத்தனையோ இதழ்களை நடத்தினார். ஏராளமான புத்தகங்களை எழுதினார். சாந்தமான முகம், பார்த்தாலே வணங்கத் தோன்றும் அமைதியான மொழி. அதற்கு தமிழ் வாய்த்திருந்தால் எம்பெருமான் என்றே தொடங்கும். அந்த கீர்த்தியெல்லாம் இனி யாருக்கும் வாய்ப்பதும் இல்லை, வரப்போவதும் இல்லை. எந்த வாதத்தினாலும் அவரை வெல்ல முடியாது. சங்க காலத்திலிருந்தே
வந்த ஆழ்வார்கள், அடியார்கள், புலவர்கள் வரிசையில் நாம் கண்ட மாபெரும் மனிதர் தனிமலை கிருபானந்த வாரியார். அவர் அது சந்தேகமே இல்லை. அந்த அற்புதமான அமைதியான ஆன்மீக ஜோதி செப்பொழிவினை இனி கொடுக்க யாருமே இல்லை. முருகன், ராமாயணம், பாரதம் என்று இந்து மத பாரம்பரியங்களை பற்றி அவர் விளக்கினால் பசியின்றி துக்கமின்றி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இன்று அவர் இல்லாவிட்டாலும் அவர் புகழ், பெரும் புகழ், உழைப்பும் அவரால் ஆன்மீக உலகத்தில் நிறுத்தியிருக்கிறது. சாட்சாத் முருகப்பெருமான் அவர் நாவில் இருந்து தமிழ் கொடுத்தார் என்பதை பல இடங்களில் காண முடிகிறது. இந்த நூற்றாண்டில் மிகச்சிறந்த தமிழ் அறிஞர்கள் ஒருவர். கண்களில் ஒற்றக்கூடிய அழகு தமிழ் அது. பண்டைய தமிழ் முருக அடியார்கள் எப்படி இருந்தார்கள், அடியார்கள் எப்படி எழுதினார்கள் என்பதை அவராலே தமிழகம் கண்டு கொண்டது. ஆனால் தமிழ் என்பதற்கு தமிழ் நாத்திகள் சொத்து. அவர்கள் வளர்ந்ததே தவிர தமிழ் என்னும் மொழி ஒரு காலம் வளரவில்லை. என்ன சொல்றாருன்னா, தமிழ் என்பது தமிழக நாத்திகளுடைய சொத்து. அவர்கள் வளர்ந்தே தவிர தமிழ் ஒருவித குருட்டு நம்பிக்கையில் ஆன்மீகவாதியான கிருபானந்த வாரியான அழகு தமிழ் மறைக்கப்பட்டாலும் அது சூரியன் போல் மீண்டும் ஒளிந்து ஒளி வீசிற்று. நாத்திக எழுத்து நிலைக்குமா? இல்லை. கிருபானந்த வாரியாரின் எழுத்து பேச்சு நிலைக்குமா என்றால் ஔவையார், அருணகிரி அதுபோல் எக்காலமும் நிலைத்து நிற்கக்கூடியது கிருபானந்த வாரியாரின் பேச்சு. இன்று அவரின் நினைவு நாள். அந்த ஆன்மீக பெரியோருக்கு பக்தி அஞ்சலிகள், இந்து மதத்தின் சிறப்புகள், பெருந்தன்மையினை, பலாச்சொலையினை தேனில் நினைத்து இணுக்க இணுக்க கொடுத்தவர் அவர். முருகப்பெருமானோடு கலந்து விட்ட அந்த பக்தனுக்கு மீண்டும் அஞ்சலிகள். கிருபானந்த வாரியாரை நினைக்கும் போது ஒரு ஆச்சரியமான விஷயம் வரும். வாரியார் முருக பக்தர். அவருக்கு முருகனை மனசால் வெளிப்பட்ட எம்ஜி ராமச்சந்திரன் மேல் ஒரு பார்வை இருந்தது. எம்ஜிஆர் முருக பக்தரான சின்னப்ப தேவரால் வளர்க்கப்பட்டு முருகனின் அடியார் பசும்பொன் முத்துதாமர லிங்கத்தேவரின் கூட்டத்தால் ஆட்சிக்கு வந்தவர். இதை மனமாற உணர்ந்த வாரியார் முன்பு எம்ஜிஆருக்கு பொன்மன செம்மல் என்று பட்டமளித்தார். அதன்பின் எம்ஜிஆருக்கு எந்த நாளும் வெற்றியே வந்தது. அரசியலில் மாபெரும் வெற்றி. பின்னாலே அதே எம்ஜிஆரோடு இணைந்து எண்ணற்ற கோவில்கள் திறப்பணிகள் செய்தார் வாரியார். பல கோவில்கள் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டன. எம்ஜிஆர் இந்துக்களுக்கு ஆதரவானவர் என்று முன்பே கவனித்த வாரியார் இதெல்லாம் காலத்தின் கணக்குகள் சொல்வாராம். பண்டைய ரிஷிகள் ஞானிகள் வரிசையின் பீடத்தினால் நம்மிடம் அந்த மகான் வாரியார். முருகனின் 7ஆம் நட்சத்திரம் அவர். ஆறுமுகத்தானின் 7ஆம் படைவீடு அவரது. அவர் ஒரு நாயன்மார்க 63 நாயன்மார்க சொல்றான். கிருபானந்த வாரியார் 64வது நாயன்மார் மகாபிரிவை சொல்லியிருக்கார். முருகப்பெருமானின் தமிழ் வடிவாக, ஞானவேல் வடிவாக அவன் ஏங்கிய ஞானப்படமாக நம்மிடம் தமிழக ஆன்மீகம் கொட்டி கொடுத்தார் வாரியார். டெல்லி சுல்தானிடம் சவால் விட்டு நிறைந்த குமரகுருவிற்கும் தமிழக நாத்திக கோஷியிடம் சரிக்கு சரி என்ற வாரியார் சாமியாளுக்கும் ஒரு வணக்கம். டெல்லி சுல்தானிடம் சவால் விட்டு நினைத்த குமரகுருபர் போயிருக்கும் போது எனக்கு லேண்ட் வேணுன்றார். அந்த ஹனுமான் காட்டு அந்த ஏரியாவில் கேட்கும்போது தரமாட்டேன்றான். முதல்ல உருதுல பேச சொல்கிறான். எல்லாம் கைது கொட்டி சிரிக்கிறார். அடுத்த நாள் காலையிலேயே சிங்கத்தில் வரார். எல்லாம் ஓடி ஓடி ஒழிஞ்சிக்கிறார் குமரகுருபர் போயிருக்கும்போது. இப்போ ராஜாவோட இந்த இதில் ஆசனத்தில் உட்காந்துட்டு சிறுநீர் கழிச்சு தான் அந்த ஆண் சிங்கம். பெண் சிங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்னதான் வேணுன்றான்.
மடம் பண்ணும் எவ்வளோ மடம் எடுத்துங்க அந்த கங்கை கரை ஓரத்துன்னு சொல்லும்போது இப்போ இருக்க காசி இருக்க குமாரசாமி மடம் அவரை கட்டியிருந்தாங்க. அந்த சுல்தான் கொடுத்து குமரகுருபராக குமரகுருபராக எழுப்பிய மடம் அது. குமாரசாமி மடம் இருக்கு இப்பயும். நூற்றாண்டில் திராவிடம் என நவீன சமணத்தின் தாக்கத்தில் இருந்து தமிழகம் விடுபட்டு இயல்பான சைவத்தை இயக்க அரும்பாடுபட்ட அவதானமாக புருஷனான மகா பெருமகனை ஞான பெருமகனை இன்று மட்டுமே என்றிலும் நெஞ்சில் நிறுத்தி வழிபட வேண்டியது இந்துக்களின் கடமை. முருகப்பெருமானை ஞானப்பழமாக நடமாடிய கரிந்த முதியவருக்கு முருகன் அருளிய கரிந்தவருக்கு ஆழ்ந்த அஞ்சலிகள். எந்த காலத்திலும் முருகப்பெருமான் இருக்கமிடெல்லாம் சித்தர்கள் நிறைந்திருக்கும். அங்கு தமிழ் தனித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும். அங்கு திருமுருக கிருபானந்த வாரியாரும் அமர்ந்திருப்பார். முருகப்பெருமானை வேண்டும் போதெல்லாம் கிருபானந்த வாரியாரும் நினைத்து கொண்டார். இவர் கலிகாலத்து நிச்சயம் உடனடிப்பெறம் உண்டு. சொல்ல இவர் வந்து சரவணபவன் ராஜகோபாலர் கூட நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சரியாக ஃபாலோ பண்ணல. அதுதான் ப்ராப்ளம். இப்போ தேச மங்கையர்க்கரசி அவரோட சிஷ்யன்னு சொல்கிறாவ. அவன் நல்லா வாரியார் பின்பற்றி ரொம்ப அழகாக பேசி மக்களிடையே நல்ல வரவேற்பு வந்திருக்கு அவளுக்கு. சரி, இதெல்லாம் நினைக்கிறேன். வாரியாருடைய இதுக்கு அந்த அதிஷ்டானத்துக்கு சமாதிக்கு நான் போயிருக்கேன். காங்கேயநல்லூர் ஒரு ஊருக்கு காட்பாடி பக்கத்தில் அங்கே முருகர் கோவில் இருக்குது. அந்த முருகர் கோவில் தான் சுற்றினார் அவர். அந்த சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு தடவை கால் அடிபட்டு கால் எடுக்கணுன்றான் டாக்டர். எல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு அந்த முருகனே சுற்றி 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 வந்து கால் சரியாயிடுது அவருக்கு. நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் போகிறா சொல்லுவான், விரலை விட்டு காலை விட்டு கையை இந்த மாதிரி தான் சொல்கிறான். அவருக்கு ஒன்றுமே ஆகாமல் முருகப்பெருமான் காப்பாற்றி விட்டான்னு சொல்லப்படுறது. ஸோ வாரியார் சுவாமிகள் நினச்சாலே அவருடைய கேசஸ் எல்லாம் நிறைய ஆனந்தா கேசஸ் அது நிறைய வச்சுருந்தேன். நான் 100 கணக்கில் வச்சுருந்தேன் நான். அப்புறம் அது அந்த கேசட் பிளேயர்லாம் போயிடுத்து, எல்லாம் இந்த வேஸ்ட் பேப்பரோட போயிடுத்தது. பாம்பே சிஸ்டர்ஸ் கிட்ட 300 கேசட் வச்சுருந்தேன். கிருபானந்த வாரியார் எல்லாருடைய இந்த காரைக்கால் அம்மையாரெல்லாம் தனித்தனியாக பேசியிருக்காரு. அதெல்லாம் கேட்டாலே ரொம்ப புண்ணியம். வாரியாரோட இது இப்போ கூட டிவியில் கூட யூடியூப்பில் கேட்கலாம். அதெல்லாம் பசங்களுக்கு போட்டு காமிங்க. சரி, அந்த நடை அழகே ரொம்ப அழகாக இருக்கும். வெரி சிம்பிள். அந்த தமிழில் மனசை சுண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம். அப்படியே பசங்களை அதை பார்க்க சொல்லுங்க. பெரியவா வந்து ஆற்றுல சண்டேஸ் இருக்கும்போது வாரியார் சுவாமிகளுடைய இதெல்லாம் போட்டு காமிக்கிறோம். இந்த கதைகள்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கதைகள்லாம் எப்படி வந்து ஏபி நாகராஜனுடைய சினிமாக்கள் திருவிளையாடல், திருவருட் செல்வர், திருமால் பெருமை, இந்த மாதிரி நிறையா சினிமாக்கள் எடுத்துருக்காரு சாமியை படுறாரு. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்றைக்குமே அது அழிவே கிடையாது. பார்த்து 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 பண்ணியிருக்கா பெரியவாள் அந்த காலத்தில். ஸோ அவளுக்கெல்லாம் தலை வணங்குகிறோம். திருமுருக கிருபானந்த வாரியாருடைய அந்த அதிஷ்டானம் வந்து இதில் இருக்குது. காங்கேயநல்லூர் வேலூர் காட்பாடி பக்கத்தில் அங்கே இருக்க. காட்பாடி போகிறோம், போய் பார்த்துடுவாங்க. பெரிய மகான் மயிலூர் வள்ளல் பெருமான் அவர் மூலமாகவே திருப்பணி கண்டார். இந்த 50 காசு வேணான்னு சொன்னவர். அதே மாதிரி வெள்ளிமலை கோவில் எடுத்து அப்போ தான் புனருத்தாரணம் பண்ணார். அப்புறம் பீரியடில் சொல்கிறார், இந்த ஒரு ஸ்லாப்பில் எடுக்கும்போது படிக்கட்டு எடுத்து இது பண்ணுற ஒவ்வொரு இடத்துல இந்த ரிஸ்ட்ரிங் மண்டபம் 2-3 இடத்துல அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சாம்பிராணி புகையாக வந்து தான் வெள்ளிமலையில். சரி, அப்படியே மூட சொல்லிட்டார் வாரியார். அப்படியே மூட்டாங்க. எல்லாத்துக்கு சொல்கிறேன்னா அவருக்கு சித்தர்கள், முருகப்பெருமான் எல்லாம் பேசியிருக்கார் அவர்கிட்ட. அப்போ ஏற்பட்ட மகான் இந்த 21ஆம் நூற்றாண்டு காலத்தில் இளம்புழ வாழ்ந்திருக்கார். இப்போ பார்க்க முடியும். கேசத்தில் நிறைய மகான்களை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா இந்த சித்தர் அங்கே இருந்தார், அது ரைட்டப் கிடைக்கல, கம்யூனிகேஷன் இல்லை. இப்போ வாரியார் சாமிகளை பொறுத்த வரைக்கும் ஈவன் அந்த யூடியூப் யூ கேன் சி சொல்லி குழந்தைகளுக்கெல்லாம் அவருடைய கதைகள் எல்லாம் போட்டு காமிங்க. டெஃபினட்டாக தே டேக்கிங் சம் இன்ட்ரெஸ்ட் ஆன் தட். இதை சொல்லி இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன். நீங்கள் அவருக்கு மனதில் அனந்த கோடி நமஸ்காரம் பண்ணி அப்பேற்பட்ட மகான் வாழ்ந்த காலத்தில் நம்மளும் வாழ்ந்திருக்கோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட வேண்டியதுதான். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.